இப்ப இன்னைக்கு பாருங்க, நான் உண்மைய சொல்றேன். ரஜினி யாரெல்லாம் சினிமா விட்டு போகணுன்றேன். நயன்தாரா போகணும். விஜய், அஜித்து, இது தனுஷு. தனுஷு பரவால்ல. இந்த இந்த கமலு. அப்புறம் என்ன விக்ரம் 2ல அவர் என்ன பெரிய கதைய எடுத்து தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டாரு. கமல்லாம் ரிட்டயர்ட் ஆகணும். ரஜினிகாந்த் இந்த மாரி நெறைய சம்பளம் வாங்குறவங்கலாம் தயவு செஞ்சு ஏன்னா வந்து இந்த பிரபு எடுத்துக்கோங்க. அவருக்கு அப்பா ரோல்லாம் நடிக்கிறாரு. அவர்லாம் நல்ல மனுஷன். நான் ஹீரோவா தான் நடிப்பேன்ட்டுலாம் உட்காந்துருக்கல. இவங்கலாம் அந்த நான் வந்து அந்த இந்த ஒரு 5, 6 பேர் இந்த ஃபர்ஸ்ட்டு 10 ரேங்க்குக்குள்ள கிளாஸ்ல எடுப்பாங்க தெரியுமா? அவங்க தான் பகுமானமா இருப்பாங்க. மத்தவங்களலாம் பார்த்தா டம்மி பீஸ் மாரி வச்சுக்கிட்டு. இந்த நான் திரும்பவும் சொல்றேன். விஜய், அஜித்து, கமலஹாசன், இவரு கமலஹாசன் கூட கேரக்டர் ரோல் பண்ணிருவாரு. ரஜினிகாந்த் முக்கியமா. இந்த ஒரு சிலர் இதுக்கு மேல நெறைய சம்பளம் வாங்குறவங்கலாம் வந்து கொஞ்சம் ஒதுங்கிக்கோங்க. அடுத்த தலைமுறைக்கு வழி விடுங்க. அத பாருங்க. எனக்கு தெரிஞ்சு குங்குமப்பூவும், கொஞ்சம் புறாவுன்னு ஒரு படம் வந்தது. அந்த நடிகர் பேரு கூட எனக்கு தெரியல. ஆனா நல்ல நடிச்ச பையன். அந்த படம் வந்து எத்தன வருஷம் ஆகுது. பசங்க 2 படத்துல பார்க்குறேன் ஒரு குட்டி கேரக்டர் பார்த்தாலே வயித்தெரிச்சலா இருந்தது. இப்போ ஒரு ஹீரோயினுக்கு சான்ஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் படத்துல கொஞ்சம் சம்பளம் தான் குடுப்பாங்க. ஏதோ சும்மா அறிமுகப்படுத்தி ஒரு 2 அப்படின்னு. 2வது, 3வது படத்துல சம்பளம் கிடைச்சா தானே, அவனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், வாழ்க்கை இருக்கு. யாராவது ஒரு பொண்ணு போனா போதுன்னு கல்யாணம் பண்ணா தான் உண்டு. அ ஹீரோவுக்கு வந்து இப்ப பாருங்க, ஒரு மனோஜ் நிலைமைய பாருங்க. ஒரு ஒரு பெரிய பாரதிராஜா உண்மையிலே நல்ல டைரக்டர் தெரியுமா? பழைய இந்த கிராமத்து படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 2 லேடீஸ் திட்டிக்கிட்டா கூட அத மியூட் போட்டுருவாரு. அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் அப்படி அவ்வளோ கிராமத்து படங்கள்லாம் அவர் எடுத்திருக்கிறாரு. அவர் பையன் சினிமாவுக்கு வர்றப்போ அவர வந்து தூக்கி வந்து கொண்டாட வேணாம். ஒரு சாதாரண நடிகரா கூட விட்டு வைக்கல. விமர்சனம் பண்றது, அப்படி அப்படி அப்படின்னு சொல்லி பொறுக்கி முடிஞ்சு வருஷத்துக்கு ஒரு படம் புரியுதுங்களா? வருஷத்துக்கு ஒரு படம் ஒரு 20,00,000 30,00,000 சம்பளம் வாங்கியிருந்தா கூட, ஒரு ஒரு கணவரா, ஒரு அப்பாவா, ஒரு கௌரவமா அவர் இருந்திருப்பாரு. அதுல இன்டர்வியூலயே போட்டிருக்கானே, ஹி சர்வைவ்டு பை ஹிஸ் ஒய்ஃப்ன்னு. இல்ல நீங்க வேற மாநிலத்து பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம், வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஐடில வேலைய விட்டு தூக்குறான். அங்க தூக்குறான், இங்க தூக்குறான்னு அப்படியே எப்படி நாங்க வாழ்றதுன்னு சொல்றாங்கல்ல. சினிமாக்காரங்க வாழ்க்கை அத விட மோசமா இருக்குது. ஒண்ணு வாய்ப்பு வந்தா வந்துகிட்டே இருக்குது, இல்லாட்டி வரவே மாட்டேங்குது. அந்த வாய்ப்பு கிடைக்காத காலத்த அவங்க எப்படி கடத்துறாங்கன்னு தெரியல. அதாவது நம்ம வந்து அதாவது எப்படின்னா, இன்னைக்கு வாய்ப்பு வந்துருமா? இல்ல அடுத்த மாசம் வருமா? அடுத்த வருஷம் வருமா? வேலைக்கு போலாமா? வேணாமா? எப்பவும் வந்து அம் ஒரு 40,000 30,000 சம்பளத்துக்கு அவங்களால போ முடியுமா? சினிமா நடிகர் ஆயிட்டு. இங்க பாருங்க ஷியாம்ன்னு ஒரு நடிகர் இருந்தாரு. அவரு ஒரு படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கண்ணு வீங்கி இருந்தது. அப்படி ஒரு கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படியெல்லாம் நடிச்சிருந்தாரு. அவர் என்ன ஆனாருன்னே தெரியல. சினிமாவிலே இல்ல. முதல்ல அந்த பெரிய நடிகர்கள்லாம் கொஞ்சம் இடத்த காலி பண்ணுங்க. என்ன